அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் ஜனவரி 20 முதல் பிப்ரவரி 20, 2026 மகர லக்னம் அண்ட் மகர ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மகர லக்னம் அண்ட் மகர ராசி அன்புலங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது கூடி வருவதை கெடுத்து கொள்ளாத மாதம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். கூடி வருவதை கெடுத்து கொள்ளாத மாதம். இப்போ இந்த தலைப்புல இருந்தே புரிஞ்சிருக்கலாம், எல்லாம் கூடி வந்து நன்மை வர்றத நீங்க கெடுத்துக்காம இருக்கக்கூடிய மாதம். அப்ப நீங்க கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, சில பாதகத்தை பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு, சிக்கல்ல நீங்களே மாட்டிக்கிறது, நீங்களே உங்களுக்கு ஆப்பு வைத்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டுங்கிறதுல கவனமா இருக்கணும். நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும். ஏன் அதை மாதிரி சொல்றேன் அப்படின்னா, உங்க லக்னத்துல ராசியில தான் 5 கோள்கள் உட்கார்ந்துருக்கு. அதாவது பாதகாதிபதியான அந்த செவ்வாய் உச்சமாக இருக்கிறார். வெடுக்கு துடுக்குன்னு ஏதாவது பண்ணி அறியாமையால் மாட்டிக்கொள்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா உங்க லக்னாதிபதி ராசி அதிபதியான சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். 3ல இருக்கிறப்ப ஓவர் கான்ஃபிடென்ட்ல, திமிரில், தைரியமா என்ன அதுன்னு பார்த்துருவோண்டான்ட்டு ஏதாவது செய்யற மாதிரி இருக்கும். யோகத்தை கொடுக்கக்கூடிய 5, 9க்குரிய அந்த சுக்கிரன் புதன் உங்க லக்னம் ராசியிலேயே இருக்கிறப்ப அப்படி ஒரு நன்மைகள், அப்படி ஒரு கர்மாதிபதி யோகம் நடக்கிறது. பெரிய அளவுக்கு சொத்துக்கள், சொந்த பந்தங்கள் வழியா, குழந்தைகள் வழியா பல நன்மைகள் கிடைக்கும். அதை கெடுத்துக்க ஒரு மாதிரி நீங்க பண்ணிடுவீங்க. கூடி வருவதை கெடுத்து கொள்ளாத மாதம் எல்லா வகையிலையும். நீங்க பெருசா கெடுத்துக்க கூடாது. பெருசா யோசிச்சு தான் பேசணும், யோசிச்சு தான் செயல்படணும். உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா ஆப்பு. ஏன்னா உங்க லக்னம் அண்ட் ராசிக்கு பாதகாதிபதி அவர் உச்சமாகிறார். உங்க லக்னம் ராசியிலேயே 4-11 குடையுமே சொந்த பந்தங்கள், சொத்துக்கள் வழியா உடல் ரீதியாகவும் பெரிய சிக்கல், பிரச்சனை, பாதகத்தை வரவழைச்சிக்கிற மாதிரி பண்ணிடுவார். பேராசையோட செயல்பட்டு காலி பண்ணி வச்சிருவார். ஏன்னா 8ஆம் இடத்ததிபதியான சூரியன்ட்ட அந்த யோகாதிபதிகள் அஸ்தங்கதம் ஆயிருக்கார்கள். எதிர்பாராம அப்படி பண்ணி விட்டுருவீங்க. உங்க புத்தி தடுமாறி அப்படி செஞ்சிருவீங்க. நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க, அப்பதான் தப்பிக்கலாம். கூடி வருவதை கெடுத்துக்க மாட்டீங்க. இல்லாட்டி உங்களை அறியாம ஏதாவது செஞ்சு காலி பண்ணிடுவீங்க. செவ்வாய் மட்டுமல்ல, இந்த சூரியனும் அப்படி பண்ண வைப்பார். யோகாதிபதிகள் யோகத்தை கொடுக்கக்கூடியத உங்களை அறியாம ஈகோவா வெடுக்குன்னு பிஹேவ் பண்ணி, ஏன்னா 8ஆம் இடத்ததிபதிங்கிறது ஆயுளுக்குரியவன், ஆக்சிடென்ட்டு, எதிர்பாராதவன் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு உரியவன். அவனும் அந்த லக்னம் ராசியிலேயே இருக்கிறப்ப வெடுக்குன்னு பிஹேவ் பண்ணி காலி பண்ணிடுவீங்க. அதுக்கு நல்ல காலி பண்றதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ராகு கேதுவும் இருக்கிறார்கள். சர்ப்ப தோஷத்தை கொடுத்து 2ல ராகு 8ல கேது. நீங்க பண்ணக்கூடியது, பேசக்கூடியதை வச்சு வரக்கூடிய ஆளு முறிவு பிரிவுன்னு கேட்டு சிக்கல் வர்ற மாதிரி, கூடி வந்து நன்மை நடக்க போறப்ப அவங்கள்ட்ட முறிவு பிரிவு வர்ற மாதிரி, அவங்க உங்கள்ட்ட இருந்து விலகி போற மாதிரி, இப்படிலாம் வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம், நிறைய இருக்கு. நீங்க தான் அதுக்கு காரணகர்த்தாவாக இருப்பீங்க. ஏன்னா அந்த செவ்வாய் போன்று வேலை செய்யக்கூடிய அந்த கேது 8ஆம் இடத்தில் இருக்கிறார். அவரும் இந்த உச்சமா செவ்வாய் இருப்பது போல எதிர்பாராம பெரிய பிரச்சனைகளை, பெரிய முறிவு பிரிவை கிடைக்க இது பண்ற மாதிரி பண்ணிடுவார். அண்ட் 3-12 கூடைய அந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். வக்ரம் பெற்று போய் வேற இருக்கார். சுபகோள்கள் கேந்திரத்தில் இருந்தாதான் நல்லது. பாவிகள் தான் அந்த இப்ப 6ஆம் இடத்துல போய் குரு மறைவது ஒரு தைரியம், தன்னம்பிக்கை இல்லாத தன்மையும் குரு ஏற்படுத்துவார். ஆனா சனி அறியாமையை வெளிப்படுத்தி ஓவர் கான்ஃபிடென்ட்ல ஏதாவது சிக்கலை, பாதகத்தை வரவழைச்சிக்கிற மாதிரி, கூடி வருவதை கெடுத்து கொள்வது போல நீங்க பண்ற மாதிரியும் பண்ணுவார். ஒரு 2 தன்மை இருக்கு. ஏன்னா அந்த குரு வக்ரம் பெற்று போய் இருக்கார். பெரிய பாதகம் வராதுன்னு உங்களுக்கு தோணும், அதனால செஞ்சு விடுவீங்க, மாட்டிக்குவீங்க. பெரிய பாதகம் வரும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, அதுல பெருசா நடக்காது. அதனால பெரிய அளவுக்கு
கெடுத்து கொள்ளாம நல்ல மெடிடேட் பண்ணாதான் தப்பிக்க முடியும். இந்த மாதம் இந்த சூரியன் 13/2/2026 வரைக்குமே லக்னத்துல இருக்கிறதால கடைசி ஒரு வாரம் தான் 2ஆம் இடம் போவார். சொந்த வீட்டை பார்ப்பார். அப்ப பெரியவங்க வழியா ஓரளவு ஆதரவு, ஓரளவு தன்னம்பிக்கை, தைரியம் வரும், கண்ட்ரோல் கிடைக்கும். இருந்தாலும் திமிரா பேசுறதுக்கான கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலைங்கிற மாதிரி திமிரா பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுப்பார்கள். அண்டு புதனும் பார்த்தீங்கன்னா பூர்வ பாக்கியாதிபதி 4/2/2026 வரைக்கும் அந்த லக்னத்தில் இருக்கிறவர் அவரும் 2ஆம் இடம் போறார். 4/2 வரைக்குமே இந்த பூர்வ பாக்கியம் நல்ல வேலை பார்க்கும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா. இப்போ 2ஆம் இடம் போறது கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்டு அவரும் அஸ்தங்கத நிவர்த்தி ஆகிறது கிட்டத்தட்ட 10/2/2026 வரைக்கும். அஸ்தங்கதத்தில் இருக்கிறப்ப பெரியவங்க மற்றவங்களோட அனுசரித்து பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். 10/2க்கு அப்புறம் ஓகே ஆகிடும், சொந்தமாக இது பண்ணிக்கலாம். அது பூர்வ பாக்கியம் நல்லபடியாக வேலை பார்க்கும். பயந்துக்கிட்டே செய்வீங்க, பகை விரோதம் பிரச்சனை வந்துட போதுன்னு. என்னதான் போட்டி பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் தான் சக்ஸஸ் பண்ணுற மாதிரி அந்த புதன் பண்ணிடுவார் 10/2க்கு அப்புறம். சுக்கிரன் உங்களுக்கு அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை யோகத்தை கொடுக்கக்கூடியவர். 6/2 வரைக்கும் லக்னத்திலேயே இருக்கிறது சிறப்பு. அவர் 6/2/2026 மகரத்தில் இருந்து கும்பத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அது கொஞ்சம் பரவாயில்ல, நட்பு வீடு தான், பரவாயில்லங்கிற மாதிரி தான் இருக்கு. பொருளாதார ரீதியாக ஓரளவு சப்போர்ட் இருக்கும். இருந்தாலும் அவர் அஸ்தங்கதமாக இருக்கிறதால பெரியவங்க மூத்தவங்க வழியாக தான் நல்லது நடக்கும். 17/2/2026 வரைக்குமே அஸ்தங்கதம் ஆயிட்டு இருக்கார். 17/2/26 அப்புறம் தான் அஸ்தங்கத நிவர்த்தின்னு ஆகிறார். அப்போதான் சுய புத்தியா வேலை பார்க்கலாம். அது வரைக்கும் தந்தை போன்று உள்ளவர்கள், பெரிய மனிதர்கள், அதிகாரிகள், அவங்கள்ட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும். இல்லாட்டி அவங்க வழியாலாம் சிக்கல் வந்துடும். உங்களை அறியாமல் வெடுக்குன்னு பேசிடுவீங்க. செவ்வாய் அப்படி பேச வைப்பார். எப்படி பேசினேன்னு தெரியல சார், எப்படி பிஹேவ் பண்ணிட்டேன்னு தெரியல. அவர் பெரிய மனுஷன், நல்லவர், அவர் உதவி செஞ்சிருக்காரு, என்னமோ அறியாமையால தெரியாம ஒரு மூளை சரியா வேலை பார்க்காம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சிக்கல் வரும். நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நிதானம் வந்துடும், மனசு சமநிலையில் இருக்கும். அப்போ நிதானமாக செயல்படுறப்ப இந்த கூடி வருவதை நீங்க கெடுத்துக்க மாட்டீங்க. சூழலுக்கு ஏற்றபடி என்ன தேவையோ அந்த அளவுக்கு பிஹேவ் பண்ணிருக்கீங்க. பெரிய அளவுக்கு நெருங்கியவர்கள்ட்ட முறிவு பிரிவு வராதபடி செயல்பட முடியும். இல்லாட்டி 3ல் உள்ள சனி பகவான் சிக்கலை ஏற்படுத்தி மரியாதை குறைவை ஏற்படுத்துகிற மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட்ல அறியாமையால் அந்த நல்லது வர்றதை கெடுத்துக்கிற மாதிரி எல்லாரும் உங்களை திட்டுற மாதிரி ஆகும். சொந்த பந்தங்கள், குழந்தைகள், தெரிஞ்சவங்க, உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறவங்க, தந்தை போன்று உள்ளவர்கள் அத்தனை பேரும் நீந்தாயா காரணம், அது நல்லபடியாக முடிய வேண்டியது கெடுத்து விட்ட, இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி சிக்கல் வர்ற மாதிரி இருக்குது. நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு விழிப்புணர்வு வந்துடும். ஏன்னா எல்லாவற்றிற்கும் ஒரே தீர்வுன்னு நான் சொல்லுவேன். ஸோ 5-9க்குரியவர்கள் லக்னம் ராசியிலேயே உட்கார்ந்து 7ஆம் இடத்தை பார்க்குறப்ப எந்த சூழலும் உங்களுக்கு சாதகமாக, எல்லோருமே உங்களுக்கு சாதகமாக நன்மையை செய்கிற மாதிரி பண்ணுவார்கள். அடுத்து அது 2ஆம் இடத்துக்கு போகிறப்பையும் பிப்ரவரி 4ஆம் தேதி அண்டு 6ஆம் தேதி சுக்கிரன் அது போகிறப்ப கூட்டாளிகள் வழியாகவும் நன்மைகள் எதிர்பாராமல் லைட்டாக பயம் இருக்கும், ஆனால் கடைசியாக நல்லபடியாக முடிஞ்சிச்சுப்பா அப்படின்னு பாசிட்டிவாக தான் முடியும். அந்த பயம் வர்றப்ப தப்பாக ஏதாவது வெளிப்படுத்திட்டீங்க, பேசிட்டீங்க, செயல்பட்டுட்டீங்கன்னா அது கெடுத்துருவீங்க. அதனால தான் தலைப்பே கூடி வருவதை கெடுத்து கொள்ளாத மாதம்ன்றங்க. நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. உங்களிடமிருந்து அந்த அறியாமை வெளிப்படாது. எல்லா விஷயத்திலையும் ஒரு பிஃபோர் சேயிங் எனிதிங், பிஃபோர் டூயிங் எனிதிங் ஒரு விழிப்புணர்வோட செயல்படுவீங்க, தப்பிச்சுக்குவீங்க. இல்லாட்டி வம்பு தான். உங்களை அறியாமல் உங்கள் முயற்சி வழியாக விரயம், நிம்மதி இல்லாத தன்மை, எல்லோரும் உங்களை பழித்து பேசுவது போல் பழிச்சொல்லுக்கு ஆளாகிற போல ஆயிடும். கவனம் தேவை. நன்றி அன்புலங்களை. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.